Hi friends, welcome to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். எந்த வகை மீனா இருந்தாலும் இதே மெத்தடில் குழம்பு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே டைமில் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. என்னுடைய சேனலில் குக்கிங் டிப்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் லிங்க் வந்து கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 4 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அதே ஜாரில் 2 பெரிய தக்காளியை இது போல் ரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னைக்கு மீன் குழம்பு நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பாருங்க, வெங்காய பேஸ்ட் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி இது போல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். நம்ம சேர்த்துக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாடை போக வேகணும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த தக்காளியும் எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1/2 கப் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கனால அடிப்பிடிக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலாவும் பச்சை வாடை போக நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க.
சேர்த்த புளியும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீனை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னைக்கு நம்ம கட்லா மீன் தான் குழம்பு செய்ய போறோம். மீனை நல்லா கழுவிட்டு வந்துருவோம். பாருங்க, மீன் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மீன்ல வறுக்க தனியா குழம்புக்கு தனியா நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுல குழம்புக்கு தேவையான அளவு மீனை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்தனால நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு மீனெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம சேர்த்த மீனும் நல்லா வெந்துருச்சு. மீன் சேர்த்துட்டு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்தாச்சு. நீங்கள் வாங்கக்கூடிய எந்த மீனாக இருந்தாலும் இந்த மெத்தடில் குழம்பு செய்து பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்து கூட சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே போல் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த செய்முறையில் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் செஞ்சுருக்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம செஞ்சு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு இன்னமும் ருசி அதிகமாக இருக்குங்க. இப்போ பாருங்க, அடுத்த நாள் இந்த குழம்பை சூடு பண்ணி சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு பிளேட் சாப்பிட்றவங்க 2 பிளேட் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.